ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக நான் டாக்ஸிக் லவ்வோட நெக்ஸ்ட் பார்ட் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேறு பெயின் தர மாதிரி தெரிஞ்சு ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? ஸ்டோரிக்குள்ள போகலாம். நீ திரும்ப திரும்ப அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும் அண்டு அதான் வர்றாடே தேவைன்னா வர வைக்கணும்டா போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கரெக்டாக அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே டியா என்ட்ராகிறான். டியா கரெக்டாக என்ட்ராகி ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு ஜொங்குக், இதோ உனக்கு ஒரு பர்சன்ட் கூட மேரேஜ் ஆயிடுச்சுங்கிற மாதிரி எனக்கு நியூஸ் வந்துச்சு, என்னெல்லாம் நீ மேரேஜுக்கு கூப்பிடலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னான். இவளுக்கு யாரோட இதெல்லாத்தையும் சொன்னிட்டு, அதான் எனக்கும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, அது திடீர்னு நானே எதிர்பாராமல் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். எனக்கே முதல்ல எனக்கு மேரேஜுங்கிறது தெரியாது, ஸ்டேஜில் போய் நிற்க சொல்ல தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி கூலாக பேசிட்டு, என்னோடய ஒய்ஃப் எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, நாங்கள் ரெண்டு கிளம்பணும், எடா இருந்தாலும் சுகாகிட்ட பேசுகிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு அப்படியே அங்கேருந்து கிளம்புனா. இப்போ நம்ம சுகாடா என்னட்டையா ரொம்ப டேஸ் கழிச்சு திரும்பவும் இந்த பிளேஸ்க்கு வந்த மாதிரி தெரியுது. இல்லை, எனக்கு இப்போது ஒர்க்கை இன்னொரு பிளேஸில் மூவ் ஆன் பண்ணியிருக்காங்க, நான் இனி இந்த பிளேஸில் தான் ஒர்க் பண்ண போகிறேன், அதான் உங்களை மீட் பண்ணலாங்கிற மாதிரி நான் இந்த பிளேஸ்க்கு வந்தால் நம்ம கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சன் தான் என்கிட்ட சொன்னாங்க, ஜொங்குக்கு நேற்று தான் மேரேஜ் ஆச்சான்ட்டு. அதான் என்கிட்ட நீங்கள் ஏன் சொல்லலான்னுங்கிற மாதிரி ஜொங்குக்கிட்டையும் ஒன் டைம் கேட்கலான்னு டேரெக்டாக அங்கே வந்தேன். எப்படி மேரேஜ் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆனால் அவன் சொன்னானே எதிர்பாராமல் மேரேஜ் நடந்துச்சுன்ட்டு, அதுதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லிவிட்டு, ஏற்கனவே ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருப்பா, ஏற்கனவே பெரிய ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருக்கான். தேயை பற்றி எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம், பிறகு எக்கச்சக்கமாக ப்ராப்ளம் பண்ணுவா, ஜொங்குக்கு டென்ஷன் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி சுகா அப்படியே அவரோட ஒர்க்கை பண்ணான். டியாடா, நான் இந்த பிளேஸ்கில் என்ட்ராகிறதுக்கு ரீசனே நீ தான், ஒர்க்கு இந்த பிளேஸில் எனக்கு கிடச்சிருச்சேங்கிற மாதிரி அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எங்கே வந்தா நீ மேரேஜே பண்ணிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி செம்ம டென்ஷனில் இந்த மாதிரி டியா நோட் பண்ணிகிட்டு இருந்தான். ஜொங்குக்கு தான் காட்டுது. ஜொங்குக்கு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா. ஜொங்குக்கு நேராக டேயோட ரூம்குள்ளே என்ட்ரானம். டே பக்கத்தில் ஜிமினாடா நிற்கிறாரு. ஏன்டா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, சரி விடு அல்லாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை கம்ஃபர்ட் பண்ணப்படி டேயோட பேக் சைட் மட்டுக்கு லைட்டாக தட்டி கொடுத்தபடி, நீ கம்ஃபர்ட் பண்ணுவார், இந்த மாதிரி விட்டுரு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ணால். ஜிமினாவை இதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஜொங்குக்கு பார்த்துட்டே கிடையாது, ஆனால் இப்போ டே பக்கத்தில் இருந்து டேயோட பேக் சைட் மட்டுக்கு தட்டிகிட்டு இருக்கிட்ட பாட்டுட்டு ப்ரப்போஸ் பண்ண வேண்டாம் நம்ம ஜொங்குக்கு தான் டென்ஷன் ஆகி, எவன்டா நீ எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேர வேகமாக உள்ளே என்றான்னா. இந்த மாதிரி கட்டிட்டு வரதை பார்த்துட்டு ஜிமினா ஷாக் ஆகி பயண்டா. டே அப்படியே ஜொங்குக்குள்ளே என்றாகதை பார்த்துட்டு, உடனே அவன்டா மட்டும் என்னோடய ரூமுக்குள்ளே வர சொன்னதுங்கிற மாதிரி கோமா கட்டுனா. நம்ம ஜொங்குக்கு அப்படியே டேயை நோட் பண்ண அடுத்த செகண்டு ஜிமினாவை பாட்டு ஹெவியாக முறைக்கிறாரு. ஜிமினாவை மட்டும்தான் பாட்டு முறைக்கிறாரு, ஃபுல்லாக முறைச்சிட்டு அப்படியே ஜொங்குக்கு டேயை பார்த்துட்டு, ஹாய் பேபி, குட் மார்னிங், இதுக்கப்புறம் எப்படி பேசுன்னு தெரியலையே, ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு, டயாங், நான் உன்னை லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ ஸோ மச், எப்போ என் லவ் அக்செப்ட் பண்ணிப்பேன், உனக்காக பட்டியாக பொக்கேட் வந்துருக்கேன், இது உன் ஃபேவரட் ஃப்ளவர் தானே, பாட்டு நான் செலெக்ஷன் பண்ணி எட்டு வந்தேன், இந்த பொக்கே நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த ஜொங்குக்கே அக்செப்ட் பண்ண மாதிரி தான், அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி டே முன்னாடி நீல் டவுன் போட்டபடி பொக்கே அப்படியே நீட்டு வரா, ஃபுல்லாக ஸ்மெல் பண்ணப்படி ரிங்கை போட்டு மேரேஜ் பண்ணி என் லைஃபே டேமேஜ் ஆக்கிட்டு பொக்கே ஆடா கொண்டு வரேங்கிற மாதிரி ஒன்று பொக்கே வாங்கி ஜங்குக்கையே பயங்கரமாக அந்த பொக்கே வச்சு அடிக்கிறாரு. சுகா சொன்ன மாதிரியே அடி விழுன்னா விழுந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு எழுந்த வேகட்டிலேயே டேயோட ஹிப்பை கிரிப்பாக பிடிச்சிட்டு, நான் பேபி லவ்வை தானே சொல்கிறேன், ஐ லவ் யூ ஸோ மச்சுன்னு தானே சொல்கிறேன், ஹேட் ஆகுது அப்படி பேசணும்னா என்ன, இந்த மாதிரிலாம் அடிக்கிறேன், இப்படி நான் அடித்தா எனக்கு வலிக்காடு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசுனா. ஜிமினாடா யார்டா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு நோட் பண்ணா. டேக்குமே இப்படி அடிச்சுட்டு இருந்தவருக்கு அவ்வளோ அடியை வாங்கிட்டு இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு பேசுகிறத பார்த்து டேக்கு என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாமல்
ஜங்குக்கு நோட் பண்ணபடியே அப்படியே கோவமாக மறைச்சான். டேயோட ஜிஎக்ஸில் ஒரு பிக்கிஸை பண்ணிவிட்டு சரி சரி நீ ரொம்ப டென்ஷன் ஆகிற மாரி தெரியுது, நம்ம ஹவுஸில் மீட் பண்ணலாங்கிற மாரி வேகமாக அந்த ரூம் விட்டு போனால் உனக்கு என்ன திமிருண்டா எனக்கே கிஸ் பண்ணுவானுங்கிற மாரி டேயோட டேபிள் இருக்கும்ல, டேபிளில் இருக்க ஒரு திங்ஸை தூக்கி டோரை பாட்டு வேகமாக வீசினா ஜஸ்ட்டு மிஸ்ட்டு ஜங்குக்கு தப்பிச்சிட்டாரு. டே அடே ஹெட்டில் பட்டுருந்துச்சுன்னா டெத்தானா டெட் ஆகிட்டு போகிறான் அப்படிங்கிற மாரி கட்டுறாரு. அட பாவி, கொஞ்சம் மட்டும் நான் வேகமாக வரலை, இன்றைக்கி எனக்கு டெத்து தான் அடுவுட்டையோட ஆன்சால் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அங்கேருந்து ரொம்ப ஹாப்பியாக ஸ்மெல் பண்ண படிப்பானா ஆப்போசிட்டில் சார்லி வரதை பார்த்துட்டு இருடா உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன சார்லி என்ன பண்ணிகிட்ருக்க இதுக்கப்புறம்லாம் என் பேபி கிட்ட போய் ப்ளே பண்ணக்கூடாது, அது என் பேபியை தாண்டி இப்போ என்னோடய ஒய்ஃபி, என் ஒய்ஃபிக்கிட்ட ஏதாவது ப்ராப்ளம் பண்ணேன், க்ளாஸாக இருந்த பக்கை கொடுத்தேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி ஏதாவது சென்டிமெண்ட்டாக பேசி அட்டாக் பண்ண நினச்சேன்னு வச்சுக்கோங்க, அப்போவே உன்னை பிரித்து எடுத்தேன், இப்போ என்னோடய ஒய்ஃபிடா ஏன் ஒய்ஃப்டா உன்னை மொத்தமாக முடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு இங்கேருந்து கிளம்புவாரா. இந்த மூமெண்ட்டை சார்லி நோட் பண்ணிவிட்டு செம்ம டென்ஷன் ஆகுறான். இங்கே டைம்ஸ்க்கு பாடு ஜங்குக்கு இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. டியாவை நோட் பண்ணிவிட்டு நீ ஏன் இந்த பிளேஸ்க்கு வந்துருக்க, முதல்ல இந்த பிளேஸ்லேருந்து அதர் பிளேஸ்க்கு தானே போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட குட்டியாக ஒரு ஃபைட்டை பண்ணிட்டு தான் டியா அங்கே 2 பேர் இருப்பா. ஏன்னா நம்ம ஜங்குக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணி ப்ரொப்போஸ் பண்ணிகிட்டு இருப்பா. ஜங்குக்கு கேண்டாக்கி டென்ஷன் ஆக்கி என்னை ஒர்க் பண்ண விடாமல் நீ டென்ஷன் ஆக்குறாங்கிற மாதிரி ஆரம்புக்கு கால் பண்ணி ஆரம்பம்னா இவங்க எல்லாருக்கும் ஹையர் ஆஃபீஸர் அந்த மூமெண்ட்டுக்கு ஆரம்பிட்டா கால் பண்ணி என்னை டென்ஷன் ஆக்குறா, என்னை ஒர்க்கே பண்ண விட மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷனில் கத்தின்னு இருப்பார். தான் டியாவை அப்புறம் ஒர்க்குக்காக மூவ் ஆன் பண்ணி விட்டுருந்துருப்பார். இப்போ எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணுங்கிற மாதிரி அப்ளை பண்ணி ஜங்குக்கு இருக்கிற பிளேஸ்க்கு திரும்பவும் இருக்கா. டேயே மேரேஜ் பண்ணிட்டார்ல அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு பார்த்துட்டு நீ இங்கேருந்து போகட்டும்னு செஞ்ச திரும்பவும் எப்படி இந்த பிளேஸ்க்கு நீ வந்த அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்டான். நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்துருக்கேன் ஜங்குக், எனக்கு நீ ஹெல்ப் பண்ண வந்துருக்கியா, சரி இதுக்கு முன்னாடி என்னை டார்ச்சர் பண்ண, இனி டார்ச்சர் பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நீ ஹெல்ப் பண்ணாலும் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இப்படி சொல்லிவிட்டு அப்படியே நேராக அவரோட ரூம்குள்ள டியா வந்து அந்த மற்ற ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்களா அந்த பிளேஸில் ஒரு சீட்டில் போய் உட்காண்டான். ஜங்குக்குன்னு தனியாக ஒரு ரூம் உண்டுல அந்த ரூம்குள்ளே கரெக்டாகன்றாங்கன்னா சுகா அந்த ரூம்குள்ளே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. என்னடா ஹயாங் ஒரு ஃபைல் கொடுத்தாரு, அதை நோட் பண்ணி பார்த்தியா அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். நோட் பண்ணி பார்த்தேன்டா, நீ வேணா செக் பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம சுகா நோட் பண்ணி கலெக்ட் பண்ண அந்த இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸை மட்டுமே சுகா அப்படியே நம்ம ஜங்குக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணால் இந்த கேங்ஸ்டரை எப்படி பிடிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கேங்ஸ்டரை எப்படிடா பிடிக்க, அவன் இந்த கேங்ஸ்டரை பனிஷ் பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் அதோட ஃபைட் பண்ணி அடித்து இல்லை கில் பண்ணி அந்த மாதிரிலாம் இல்லை, அப்படியே டேரெக்டாக அவனை பிடிக்கணுன்னா எப்படி பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஷர்ட்டை கேட்டான். ஹயாங் அவனுக்கு சின்னதாக கூட அடிபடக்கூடாது, அப்படியே அவனை பிடிச்சிட்டு வரணுன்னு இருக்காரு, என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஒர்க்கு கொடுத்தாலும் இவ்வளோ ஹார்டாக கொடுக்கக்கூடாது, நான் என்ன சும்மாவாக விட முடியும், பாட்ட உடனே அடிக்கடா செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டென்ஷன் ஆகி சரி வேறு ஏதாவது உனக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சா, அவன் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரிஞ்சிடன்னு நம்ம அவனை போய் பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்டான். அவன் வந்து இன்றைக்கி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளப்புக்கு வரான், கிளப்புக்கு பக்கத்தில் நம்ம அந்த பிளேஸ்லேயே அவனை லாக் பண்ணால் போதும், அவனை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சுகாவுமே பயங்கரமாக பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான். அந்த ரூம் டோரை டக்குன்னு டீயை ஓப்பன் பண்ணிட்டுன்றான்னா, ஹே வேணா சொல்ல உள்ளே வர சொல்ல நாக் பண்ண தெரியாது, என்ன நினச்சிட்டு நீ இவ்வளோ என்ட்ராகிற, இது என்ன ஓம் பெட்ரூமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஹாஷாக நம்ம ஜங்குக்கு திட்டிட்டு அடிக்கே பேர் வர அந்த மாதிரி போனால் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் அப்படியே நம்ம சுகா வந்து கிரிப்பாக பிடிக்கிறாரு. ஏன்டா உனக்கு இவ்வளோ கோவம் வருது, எதுக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற, உனக்கு அறிவில்லை டியா, நாங்கள் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியுதுல, எப்படியே டோரை வேகமாக ஓப்பன் பண்ணிட்டு உள்ள என்ட்ராகும், இல்லை ரொம்பவே திங்க் பண்ணி ரொம்ப பயங்கரமாக ஒர்க் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு, அதான் உங்களுக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணலாமான்னு திங்க் பண்ணேன், ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி டீயா கேட்டான். உன் ஹெல்ப்லாம் ஒன்றும் தேவையில்லடி, போடி முதல்ல அங்கேருந்து அப்படிங்கிற மாதிரி கோவமாக காட்டுனா, டே ப்ளீஸ்டா அவள் ஹெல்ப் பண்ணுவாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனை பிடிக்கிட்டுக்கு டீயா வச்சு தான் இப்போ ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னங்கிற மாதிரி டீயா நோட் பண்ணால் இப்போ ஒரு பர்சன்ட்டை பிடிக்கணும்ல, இது வந்து நம்ம ஜங்கு கொடுத்த ஒர்க்கு, இதை நம்ம ஃபினிஷ் பண்ணணும், அந்த பர்சன்ட் இந்த மாதிரி ஒரு கிளப்புக்கு தான் வருவான், நீ அதே பிளேஸில் கிளப்லேயே நீ வெயிட் பண்ணணும், நாங்கள் சொல்கிற டைட்டுக்கு அந்த பர்சன்கிட்ட போய் நீ பேசணும், அவன் வந்து கொஞ்சம் அசர்ற கேப்பில் இவங்க லாக் பண்ணி பிடிச்சிருவாங்களாம்,
இந்த மாதிரி பேசினா ஜொங்குக்கு எப்படியோ பிளான் மட்டும் சொதப்பட்டுங்க. அப்புறம் இருக்க ஷூவா உனக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பிளானுக்கு எல்லா ஒர்க்குமே நைட்டு 8 o'clock கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு போகணுங்கிற மாரி எல்லாத்தையும் டிசைட் பண்ணி பேசி முடிவு பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பிளானை போட்டு முடிச்சதோட நம்ம டியாடம் கண்டிப்பாக இந்த பிளானை நான் சக்ஸஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாரி டியா சொல்கிறேன். அந்த மாதிரி சொன்னோம். ஜொங்குக்கு சரி உன்னோட ஒர்க்கை போய் பாரு, எனக்கு மட்ட ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாரி ஜொங்குக்கான மட்ட ஒர்க்ஸ்லாம் இருக்குங்களா அண்டா ஒர்க்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜொங்கு பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் 6 o'clock ஆன மூமெண்ட்டுக்கு நம்ம சுகர்டா டே ஜொங்குக்கு அப்படிங்கிற மாதிரி கட்டுவோம். நம்ம ஜொங்குக்கு பயந்து போய் அப்படி லேப்டாப்பில் பார்த்துட்டு பென் இருக்கும்ல எழுதுவோம்ல அந்த பெண்ணை மவுட்டில் கடித்தபடியே லேப்டாப்பில் எப்படியோ பார்த்துட்டு ஃபைலை செக் பண்ணிட்டு போகிறா. இந்த மாதிரி கட்டுக்கு பெண்ணெல்லாம் பறந்து போயிட்டு ஏன்டா எதுக்குடா இந்த கட்டுறேன் நான் இங்கே தானடா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு ஷாக்காக நோட் பண்ணா. டே 6 o'clock ஆயிடுச்சுடா. அதனால இப்போ என்னடா 8 o'clock தானே பிளானு. ஐயோ மறமாட்டேன் நான் என்ன சொல்ல வரேன், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? 6 o'clock ஆயிடுச்சுடோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆமாம் இப்போ நீ வந்துட்டு அதான் நீ வந்துட்டுல கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கோட கார் கீழேருந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து அப்படியே ஜொங்குக்கு ரூமுக்கு வெளியே பிடிச்சி தள்ளுறாரு. சீக்கிரம் வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போவே வந்துடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு அங்கேருந்து ரன் பண்ண வகட்டிலே ஓடுறாரு. இவன் என்ன ரன் பண்ண வீட்டில் ஓடுறானுங்கிற மாதிரி டியா கொஞ்சம் டவுட் ஆக்கி நேராக நம்ம ஜொங்குக்கு ஃபாலோ பண்ணப்படியே போகிறா. இந்த மாதிரி போனோம். இப்போ கரெக்டாக நம்ம டேயோட பிளேஸுக்கு தான், அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராரு. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் கார் பண்ணியிருக்க பிளேஸில் கரெக்டாக ஜொங்கு காரோட நின்றுட்டு சரி பேபியை போய் கூட்டிகிட்டு வர வேண்டியதான், நம்ம தான் இன்றைக்கி ஹவுஸ் கூட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு காரை விட்டு இறங்கி நேராக உள்ளே என்ட்ரானா நம்ம டே ஒர்க்கை முடிச்சுட்டு வெளியே வர டேக்கு முன்னாடி கரெக்டாக சார்லி நிற்கிறான். இந்த மாதிரி நிற்கிறத நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு மார்னிங் அவ்வளோ தூரம் சொல்லியும் மறுபடியும் ப்ராப்ளமாடா பண்ணுற, அவன்கிட்ட பேசாதன்னு தானே கிளியராக சொல்லிட்டு போகணுங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நேராக வேகமாக டேக்கிட்ட வருவாரா. அந்த மாதிரி வந்தான். டேயாங் நீ என்ன திங்க் பண்ணிகிட்ருக்க? நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. அந்த டாப்பிக்கை வச்சு பேசாதனுங்கிற. அவன் ஒன்றா ஃபர்கட்டாக மேரேஜ் பண்ணியிருக்கான், நீ ஒன்று அவனை விருப்பப்பட்டவனு மேரேஜ் பண்ணிக்கல. உன் பேரண்ட்ஸ் போஸ்ட் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மூமெண்ட்டில் நீயே இவ்வளோ ஆர்கியூமெண்ட் பண்ணுற? அவன் ஒன்றும் உன்னோட ஹஸ்பண்ட்லாம் கிடையாது. அவனை நீயே ஹஸ்பண்டு நீயே திங்க் பண்ணுற. அந்த ரிங்கை தூக்கி போட்டால் அந்த ரிலேஷன்ஷிப்பே பிரேக் ஆயிரும். தேவையில்லாமல் நீயே இந்த மாதிரி திங்க் பண்ணுற. நான் உன்னை எவ்வளோ சின்சியராக லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும்ல. நான் ப்ரொப்போஸ் கூட பண்ணேன், நான் அந்த பிளேஸில் ப்ரொப்போஸலை பிரேக் பண்ணாதே ஜொங்குக்கு தானேங்கிற மாதிரி ரொம்ப ஹாஷாக பேசிட்டு நம்மகிட்ட நோட் பண்ணால் இங்கே பாரு அந்த டாப்பிக்கை வச்சு பேசாதன்னு சொன்னால் பேசாத, டென்ஷன் ஆக்காது, எனக்கு ஒர்க் இருக்குட்டு நான் ஹவுஸுக்கு சீக்கிரம் போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட அங்கேருந்து போகலான்னுங்கிற மாதிரி போனால் டேயோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சிட்டு நான்டா சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல அதெல்லாம் ஒரு மேரேஜே கிடையாது, இந்த ரிங்கு தானே இதை கலட்டி போட்டால் எல்லாம் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ரிங்கை கலட்டி போடுறதுக்கு சார்லி ட்ரை பண்ணமான அட்டையோட ஆன்சர் அந்த ரிங்கை எடுக்க ட்ரை பண்ணோம். நம்ம ஜொங்குக்கு இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு இவனை இதோட விட மாட்டேன், இன்றைக்கி உனக்கு டெட்டு தாண்டானுங்கிற மாதிரி செம்ம காண்டாம். ரொம்ப கோபமாக வந்தான். வேகமாக ஒரு ஸ்லாப்பு வேகத்தை பார்த்து ஜொங்குக்கு ஷாக்காகி நின்னான். சார்லி ஷாக்காட்டையே நோட் பண்ணால் விச்சிடுவேன், என்ன ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிற, ஏன் ஹேண்ட்ஸில் இருக்கிறீங்க நீ கலட்டுவியா? அட நான் டிசைட் பண்ணணும்டா, அடி என் ஃபிங்கரில் இருக்கணுமா இருக்கக்கூடாதான்ட்டு. நீ என்னண்டெல்லாம் டிசைட் பண்ணுற? நீ டிசைட் பண்ணால் அதெல்லாட்டி நான் செய்யணுமா? என்ன நினச்சிட்ருக்க நீ? ப்ரொப்போஸ் தானே பண்ணேன், பொகை தானே நெட்டினேன், நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேனா? இல்லை 2 பேரும் டேட்டுக்கு எங்கேயாட்டு வெளியே போனாமா? எனக்கு மேரேஜ் பிடிக்கல, அவன் கூட லைஃப்பில் லீட் பண்ணாமல் போவேன். இப்போ எங்கள் 2 பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு சார்லி, புரியலையா? நான் எங்கே போய் எந்த ஒரு பிளேஸில் போய் நின்னாலும் கிம் டேங்காக இருக்க மாட்டேன், ஜோன் டேங்காட்டாக இருப்பேன். அவனோட ஒய்ஃபாக எந்த பிளேஸ்லையுமே நீ என்னால் என்ட்ராக முடியும். என்ன நினச்சி நீ என்கிட்ட இந்த மாதிரி மார்னிங்லேருந்து ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க? சரி ஓகே ஏதோ டென்ஷனில் கட்டிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரீ பண்ணி விட்டான். ஏன் ஃபிங்கரில் இருக்க ரிங்கே கலட்டுற? இதுக்கு மேலே ஏதாவது இது பண்ணி பேசினேன்னு வச்சுக்கோங்க. என்னடே என்ன தமாதுண்டு ரிங்கை உன் ஃபிங்கரில் போட்டதோட ஹஸ்பண்டை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டியா? ஹஸ்பண்டுங்கிற திங்கிங்லன்னா அப்புறம் இங்கே கூட கலட்டக்கூடாதுங்கிற மாதிரி என்னையே ஸ்லாப் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி சார்லி இந்த மாதிரிட்டே நோட் பண்ணால் இங்கே பாரு, நான் ஹஸ்பண்டை அக்செப்ட் பண்ணிக்கட்டும் அது என்னோட டிசிஷன். இந்த வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஜங்குக்கு தான் என்னோடய ஹஸ்பண்ட். ஓகே, யாராலையும் மாட்ட முடியாது.
நீ தேவையில்லாமல் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணி எனக்கு இன்னும் டென்ஷன் ஆக்கி இன்னொரு பக்கம் சீக்ஸையும் சவக்க வச்சிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே அங்கேருந்து நேராக போய் அவரோட கார் கொண்டு வந்துருப்பார்ல, அந்த காரை எடுத்துகிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்புனா நம்ம ஜங்குக்கு தான் ஹாப்பி, அவ்வளோ ஹாப்பினஸ்லேயே வந்து சார்லியை பேக்கப் பண்ணபடி, என்னடா நல்லா பேபி கிட்ட வாங்கினவளுக்கு ஐயோ பா நம்மளாட்டா அடிக்கிறான் வலிக்குதுன்னு நினச்சா உனக்கு வாண்டி பயங்கரமாக விழுடே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு அப்படியே அந்த பசனோட நெக்கு கிரிப்பாக பிடிச்சி இருக்கிறாரு. ஏண்டா டே உனக்கு என்ன திமிரு இருந்தா நான் போட்ட ரிங்கை கலட்ட ட்ரை பண்ணுவேன் நீ ரிங்கை கலட்ட ட்ரை பண்ணுவியா நீ அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக இருக்கிற மூமெண்ட்டை அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணி பயங்கரமாக சிரிக்கிறாரு. நீ பண்ண மூமெண்ட்டில் தாண்டா என் பேபியோட ஹார்ட்டில் என்ன மாதிரிலாம் திங்க் பண்ணி வச்சுருக்கானுங்கிறது ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறேன், அதனால உன்னை சும்மா விட்டுட்டு போகிறேன். தேவையில்லாமல் திரும்ப என் பேபியை டார்ச்சர் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அவன் டென்ஷன் ஆகி பயங்கர கோவமானன்னு வச்சுக்கோங்க, நான் உன்னை கில் பண்ணிடுவேன். ஓகே, நான் ட்ரூவாக சொல்கிறேன், உண்மையிலே கில் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே கிட்ட கண் இருக்கும்ல, அந்த கண்ணை கரெக்டாக ஃபோர்ஹெட்டில் வச்சு பாயிண்ட் பண்ணி காட்டுறாரு. கில் பண்ணிடுவேன் ஓகேயா, புரியும் நினைக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஐயோ என் பேபிக்கு சாக்லேட் கொடுக்கலான்னு திங்க் பண்ணி தானே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன், இவனால் கொடுக்க முடியாமல் போச்சு, சரி ஹவுஸில் போய் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக காரை எடுத்துகிட்டு ஹவுஸுக்கு வருவார். அந்த மாதிரி ஹவுஸுக்கு கொண்டா டேடா ஹவுஸ்கில் என்ட்ரான வேகத்திலேயே ஜின்னு இருக்கிறாரு. ஜின்னுகிட்ட பேசலை, பேரண்ட்ஸும் இருக்காங்க பேசலை, யார்கிட்டையுமே எதுவுமே பேசாமல் நேராக ரூமுக்கு வேகமாக போகிறாரு. ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ண சொல்ல அவ்வளோ வேகம், டோரை ஒரு கோவத்தில் டோரை க்ளோஸ் பண்ணால் எப்படி க்ளோஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணுறாரு. பா என் டோர் போச்சு, எப்படியும் இன்னொரு 5 டைம்ஸ் இந்த மாதிரி அடித்தேன்னா டோரை கலட்டிட்டு வேறு டோர் தான் மாட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கூட மாம் இந்த மாதிரி நோட் பண்ணால் ஜின்னு டேம் ஏன்டா இந்த அளவுக்கு இவன் கோவப்படுறான்னே தெரியல, நம்ம சொல்ல போனாலும் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜீனி இந்த மாதிரி நோட் பண்ணால் அந்த ஹவுஸுக்குள்ளே நம்ம டேக்காக்க சாக்லேட் வேணும்னு இருக்காருல்ல, ஹேண்ட்ஸில் எடுத்தபடியே ரன் பண்ண வேகட்டிலேயே போகிறாரு. கண்டிப்பாக இப்போ ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா ஜின் அப்படிங்கிற மாதிரி கேட்டான். கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகாது, எனக்கு பார்க்க ப்ராப்ளம் ஆகும் தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கூட மாமி இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா. கரெக்டாக அந்த ரூமுக்குள்ளே நம்ம ஜொங்குக்கு என்றோன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிருப்பார். ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி பெட்டில் வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிருப்பார். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டவலை ஹேர் பண்ண பொசிஷன்லேயே நேராக ஹேரை தட்டின பொசிஷன்லேயே ஜங்குக்கு ரூம்குள்ளே என்றானா அது தெரியாமல் நம்ம மட்டும்தானடா இருக்கோங்கிற மாதிரி ஒரு திங்கிங்லேயே ஃப்ரெஷ்ஷப் ஆகி டவலை வேர் பண்ண பொசிஷன்லேயே ஹேரை ரப் பண்ணி ஒரு மாதிரி தட்டி கொடுத்தபடியே கரெக்டாக மிரர்கிட்ட வந்து நின்றுட்டு ஹேரெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கபோர்டை வந்து ஓப்பன் பண்ணால் நம்ம ஜங்குக்குடா பா பேபி செம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது புள்ளுக்கு, ஆனால் என்ன பக்கத்தில் போனால் திட்டலாம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படியே டேக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து கபோர்டில் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருக்க டேக்கோட பேக் சைட் முடுகு இருக்குல்ல, அந்த ஷோல்டர்கிட்ட அப்படியே பிக்கீஸ் பண்ணுவார். அந்த மாதிரி பிக்கீஸ் பண்ணால் நம்மகிட்டே பயந்துருவார். ஃபஸ்ட்டில் பயந்துட்டு டக்குன்னு திரும்பி பேக் சைடில் ஜொங்குக்கு நிற்கிறத பார்த்து காண்டாக்கி நம்ம ஜொங்குக்கு அடிக்க வேண்டாம் அந்த ஹேண்ட்ஸை பிடிக்கிறாரு. இந்த ஹேண்ட்ஸை பிடிச்சா நான் அந்த ஹேண்ட்ஸை வச்சு அடிப்பேன்டானுங்கிற மாதிரி அந்த ஹேண்ட்ஸை ஸ்லாப் பண்ணுற மாதிரி ஓங்குனா அடையும் பிடிக்கிறாரு. பிடிச்சி அந்த கபோர்ட்லேயும் நம்ம லாக் பண்ணப்படி பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிக்கிறத பார்த்துட்டு டென்ஷன் ஆகி பயப்படலாம் செய்யலை, செம்ம கடுப்பில் முறைக்கிறாரு. கோவத்தில் முறைக்கிறத நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு செம க்யூட்டாக இருக்குதுட்டே இவனோட ஃபேஸ் பார்க்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர் அவ்வளோ கோவத்தில் முறைச்சிட்டு இருக்காரு. இவருக்கு க்யூட்டாக இருக்கட்டும் இந்த மூமெண்ட்டை சொல்லிவிட்டு டீக்கிட்ட க்ளோஸ் ஆகண்டாம். தேவையில்லாமல் ஏதாவது ப்ளே பண்ண திங்க் பண்ணேன்னு வச்சுக்கோ, என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவேன்னு தெரியாது ஜங்குக். அப்புறம் ஃபர்ஸ்ட்ல ரிங்கை போட்டேன், ஃபர்ஸ்ட்ல மேரேஜ் பண்ணேன், ஒய்ஃபுன்னு இங்கே போய் க்ளோஸாக இல்லாட்டி ப்ளே பண்ணனுங்கிற மாதிரி ப்ளே பண்ண, அதுக்கப்புறம் நீ என்னை உயிரோடையே பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாமல் என்கிட்ட ஏதாவது மிஸ்பிஹேவாக ப்ளே பண்ணேன், ஒய்ஃபுங்கிற திங்கிங்கில் ப்ளே பண்ணேன்னா அப்புறம் நான் டெத்தாக இருவேனுங்கிற மாதிரி இப்படி பேசுகிறது கேட்டு ஜொங்கோ கம்டியே டேக்கிட்ட கிஸ் பண்ணுற மாதிரி க்ளோஸ் ஆகிட்டவர் டேயோட ஹேண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஏன் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரியே பேசிகிட்டு இருக்கேன், அந்த மாதிரிலாம் நான் டாட்டியெல்லாம் திங்க் பண்ணி வரல, சரி க்யூட்டாக இருக்கிறியே கொஞ்சம் உங்கள்கிட்ட ப்ளே பண்ணலான்னு நினச்சா இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க,
அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அதுக்கப்புறம் என்ன மாதிரி பேசுனே தெரியல, டெட் ஆகிருவேன்னு சொல்கிற அந்த வேர்டுக்கு ரொம்ப சைலண்ட் ஆகிட்டு அப்புறம் வாங்கிட்டு வந்த சாக்லேட்டை டேய் பாட்டு நீட்டுறாரு. இந்த உனக்காக்கடா வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நீட்டுனா டேய் அப்படியே ஜங்குக்கை பற்றி ஹெவியாக முறைப்பாரா அந்த மாதிரி முறைச்சான். என்ன பேபி ஏக்கத்தாலும் இப்படி முறைச்சிட்டு இருக்கேன், இந்தா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி அந்த சாக்லேட்டை திரும்பவும் டேட்டை கொடுத்தேன். அந்த சாக்லேட்டை வாங்குற மாதிரி வாங்கி ஃப்ளோரில் போட்டு மிடின்னு மிதிக்கிறாரு. இந்த மாதிரி மிதிக்கிறத பட்டுட்டு ஜங்குக் ஷாக் ஆகி பயங்கர காண்டு வரும்னு பார்த்தா இன்னும் 2-3 சாக்லேட் அப்படி கொடுக்குறாரு. எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி தான் பண்ணுவேன்ட்டு, இன்னும் என்ன சாக்லேட்டை வச்சுக்கோ அதை தூக்கி போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த சாக்லேட்டை கொடுத்தா அந்த சாக்லேட்டை ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ்லேருந்து வாங்கி தூக்கி தூரமாக வீசுறாரு. இந்த மாதிரி வீசினா அதுவும் பிடிக்கலையா உனக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இன்னொரு பெரிய சாக்லேட்டை எடுத்து நம்ம டேயை பாட்டு நீல் டவுன் போட்டபடி நீட்டு வரான் அந்த மாதிரினா ஜங்கோக்கு டென்ஷனாக வந்துருக்கியா நீ அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம டே கட்ட சாக்லேட்டை நீயே சாப்பிட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஃபீட்டுக்கிட்ட கரெக்டாக வச்சுட்டு நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து ரன் பண்ணபடி ரூம் டோரை அந்த பெட்ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே ஓடி வந்துட்டாரு. பா என்னம்மா கட்டுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி கேஷில் அப்படி கீழே இறங்குனா உள்ள பெரிய போர்க்களமே நடந்திருக்கு. எதுவுமே நடக்காத மாதிரி எப்படி வரான் பாரு அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஜங்குக்கோட மாமன் நோட் பண்ணா என்னம்மா இன்னைக்கு டின்னர் என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. ஏண்டா எதுவும் ஸ்பெஷலாக வேணுமா? ஸ்பெஷலாக எதுக்கு நம்ம கொடுக்கணும்டான்ட்டு ஸ்பெஷலாக டெய்லியும் கொடுக்குறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சின்ன கலாச்சா ஹயா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. புரியுது டின்னருக்கு சீக்கிரம் வந்துடுவல்ல? அது கொஞ்சம் டவுட்டு தான், நான் சீக்கிரம் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து நேராக போவாரா இந்த மாதிரி பண்ணான். டேடா இந்த மாதிரி எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணி எல்லா சாக்லேட்டையுமே டேமேஜ் பண்ணி தான் போட்டுப்பாரு. இப்போ டேயோட ஃபீட்டுக்கிட்டே ஒரு சாக்லேட்டை வச்சுட்டு போயிருப்பார்ல, அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயோட ஃபீட்டுக்கிட்ட இருக்கிற அந்த சாக்லேட்டை அப்படியே எடுத்துட்டு ஒரு டென்ஷனில் இருந்தாலும் டென்ஷன் ஜங்குக்கு இங்கேருந்து போன அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த சாக்லேட்டை அப்படியே ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே ட்ரெஸ் எடுக்கிறாரு, வேர் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி வேர் பண்ணிவிட்டு அப்படியே அவருக்கான மற்ற ஒர்க்ஸ்லாம் இருக்கும்ல அதை அப்படியே லேப்டாப்பில் 1 by 1 நோட் பண்ணிட்டு இருந்தா ஜெமினாக்கிட்டேருந்து நம்ம டேக்கு கால் வருது. அந்த காலை பிக் பண்ணிவிட்டு என்னடா நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டியா, உனக்கு அந்த ப்ளேஸ் கரெக்டாக இருக்குல்ல, பர்ஃபெக்டாக தானே இருக்குது, நம்ம இன்றைக்கி காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னான். மீட் பண்ணலாமே, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், சீக்கிரம் காஃபி ஷாப்புக்கு வா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி டேட்டை சொன்னான். நம்ம ஜெய்கிட்ட சாக்லேட் கொடுத்துருப்பார்ல, அதை ஃபுல்லாக சாப்பிட முடிஞ்சுட்டு அப்படியே ஹேண்ட்ஸ்லாம் வாஷ் பண்ணபடி நம்மகிட்ட இங்கேருந்து கிளம்பியாச்சு ஜிமினாவை மீட் பண்ணதுக்கு. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு சைட்டை தான் காட்டுட்டு ஜங்குக்கு நேராக அந்த கேங்ஸ்டரை பிடிக்கணும்ல அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக அந்த கிளப்புக்கிட்ட என்ட்ராகிறாரு. தியா ஜங்குக்கு சுகர் 3% நோட் பண்ணிட்டு இருந்தா அந்த பர்சனோட கார் உள்ள என்ட்ராகிற மூமெண்ட்டை 3% நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு 3% அந்த கிளப்புக்குள்ளே என்ட்ராகி ஒரு டேபிள் அரேஞ்ச் ஆகி சும்மா நார்மலாக ட்ரிங்க் பண்ணுற மாதிரி சும்மா ட்ரிங்க் அதாவது எப்படி சொல்கிறது, அந்த ப்ளேஸில் ட்ரிங்க் பண்ணணும், அதுக்காக ஒரே ஒரு ட்ரிங்க் கிளாஸ் ஆர்டர் பண்ணி அதை சும்மா ஸ்கிப் பண்ணபடி குடிச்சிக்கிட்டு அந்த பர்சன்ட் எப்பண்டா வெளியே போவான் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா, அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தா இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணபடி குடிச்சிக்கிட்டு இருந்தால் கரெக்டாக அந்த பர்சன்ட்டுக்கு ஒரு கால் வருது. அந்த காலை பிக் பண்ணபடி அந்த பர்சன்ட் பேசிக்கிட்டு அந்த கிளப்பை விட்டு கரெக்டாக கார் பார்க் பண்ணியிருக்க ப்ளேஸ்க்கு என்ட்ராகிறான். இந்த மாதிரி என்ட்ராகிற மூமெண்டம் 3% நோட் பண்ணபடி கரெக்டாக வந்தான். அந்த ப்ளேஸில் இவங்க பிடிக்க வந்த பர்சன்ட் வேறு, இங்கே இருக்கிற பர்சன்ட் வேறு. இதை நோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஷாக் ஆகி டேய் என்னடா மாஸ்க் போட்டதுனால ஃபேஸ் தெரியாமல் இருந்துச்சுன்னு நினச்சா இங்கே நம்ம பிடிக்க வந்த பர்சன்டே வேறையே, இது அந்த பர்சன்ட் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி நோட் பண்ணான். அந்த நம்ம ஜங்குக்கு பிடிக்க வந்துருப்பான்ல ஒரு கேங்ஸ்டர், அவன் கொஞ்சம் தன்னை அட்டாக் பண்ண எனிமீஸ்லாம் இருக்காங்க, என்னோடய ப்ளேஸில் நீ தான் இன்றைக்கி அந்த ப்ளேஸ்க்கு போகணுங்கிற மாதிரி பர்சனல் செக்யூரிட்டி தான் அனுப்பியிருப்பான். அந்த ப்ளேஸில் இருக்கிறது பர்சனல் செக்யூரிட்டி. அந்த பர்சன்ட்டை கால் பண்ணி ஏதாவது பர்சன்ட் ஒன்று அட்டாக் பண்ணாங்களா, அங்கே ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆச்சா அப்படிங்கிற மாதிரி 1 by 1 கேட்டுட்டு இருந்தான். இங்கே எந்த ஒரு மூமெண்ட்டுமே சேஞ்ச் ஆகலை, நீங்கள் இப்போ எங்கே இருக்கிறீங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி 100% கேட்டேன். நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் ஓரத்தில் தான் இருக்கிறேன், நான் ஒரு டீலர்கிட்ட டீல் பேச பண்ணிருக்கேன், நான் ஒர்க்கை முடிச்சுட்டு சீக்கிரம் நம்ம ப்ளேஸ்க்கு வந்துடுவேன், நீ எப்படி இப்போ உள்ளேன்றானியோ அதே மாதிரி நீ திரும்பவும் நம்ம ப்ளேஸ்க்கு வந்துருங்கிற மாதிரி எல்லாத்தையும் அந்த பர்சன்ட் பேசிட்டு அந்த காலை கட் பண்ண அந்த பர்சன்ட் திரும்பவும் மாஸ்க்கை வேர் பண்ணபடி திரும்பவும் கிளப்புக்குள்ளே என்றானா நம்ம ஜங்குக்கு தான் இது சரிப்பட்டு வராது,
முதல்ல அவனோட மொபைல் வேணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த மொபைலில் வந்து டியாவை எட்டு வர சொல்கிறாரு. இந்த மாதிரி எட்டு வர சொன்னோம். டியா அந்த பசங்க பக்கத்தில் போய் சும்மா நார்மலாக பேசுகிற மாதிரி ட்ரிங்க் வேணுமா அடி வேணுமானுக்கிற மாதிரி அங்கே ஒர்க் பண்ணுற பசங்க மாதிரியே ட்ரிங்கெல்லாம் சர்வ் பண்ணபடியே மொபைலில் ஆட்டையை போட்டுருவா. ஆட்டையை போட்டு கரெக்டாக கொண்டு வந்து ஜங்குக்கிட்ட கொடுப்பாளா. அந்த மாதிரி கொடுத்தா ஜங்குக்கு இப்போ அந்த பசங்க யார்கிட்ட பேசுனானோ அந்த நம்பரை மட்டும் நோட் பண்ணிவிட்டு சரி இந்த மொபைலில் கரெக்டாக நீ கொண்டு போய் வை, திரும்பவும் அந்த பிளேஸ்க்கு போனோன்னா அவன் அப்புறம் இவங்கிட்ட டேடியாக பேச ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி டியா என்ன மாதிரி சொல்கிறது கேட்டு சரி போகிற பக்கில் வச்சிடலாம், நம்பர் தான் கிடச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி எப்படி மொபைல் எடுத்தாங்களோ அதே மாதிரி மொபைலை வச்சுட்டாங்க. எடுத்ததும் தெரியாமல் வச்சதும் தெரியாமல் வச்சுட்டு அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து வெளியே வந்து இங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ்கிட்ட கால் பண்ணி போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கால் பண்ணி இந்த நம்பர் எந்த லொக்கேஷனில் இருக்குங்கிற மாதிரி ட்ராக் பண்ணால் கரெக்டாக அது ஒரு ஸ்ட்ரீட் ஓரத்துலங்கிறத கரெக்டாக சொல்லிட்டு அந்த மூமெண்ட்டுக்கு அதே ஸ்ட்ரீட்டுக்கு கரெக்டாக 3 பர்சன்ஸுமே கரெக்டாக அந்த ஸ்ட்ரீட்டுக்கிட்ட என்ட்ரு ஆகுறாங்க. இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரீட்டுக்கிட்ட என்ட்ரு ஆனால் அந்த ஸ்ட்ரீட்லேயே தான் காஃபி ஷாப்பில் நம்ம மீன் காஃபி குடிச்சபடியே உட்காந்துருந்து சிரிச்சு பேசிகிட்டு இருக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக அந்த பிளேஸில் அந்த பசண்டை பிடிக்க வர நம்ம ஜங்குக்கிட்ட அந்த பசண்டை தான் ஃபுல் ஃபோக்கஸாக இவன் தான் நடாது பிக்கப்பாரு ஆமாண்டா அவனேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பசங்களை நோட் பண்ணிட்டாங்க. அவன் ஒரு ஸ்ட்ரீட் ஓரத்தில் ரொம்ப நார்மலாக அதாவது எப்படி நார்மல் பீப்புள் மாதிரியே சும்மா அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கான். ஒரு பசண்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இந்த மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். கரெக்டாக அந்த பர்சனை பிடிக்க வர அந்த பிளேஸில் நம்ம வந்து ஜிமினாட்ட பேசி சிரிக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு அந்த காஃபி ஷாப் வந்து கொஞ்சம் மிரரால் ஆன மூமெண்ட்டில் ஜிமினாக இருக்கிறது வெளியே இருக்கிற பர்சன்ஸ்க்கு நல்லா தெரியுது. அந்த மூமெண்ட்டில் நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரியான பர்சனை நோட் பண்ணபடியே வந்தவர் கொஞ்சம் திரும்ப சொல்ல பட்டுருவார். என்ன நம்ம பேபி இங்கே இருந்த மாதிரி தெரியுது, நல்ல ஐஸை ரப் பண்ண ஜங்குக்கு ஒருவேளை ட்ரிங்க் பண்ணதுனால நம்ம பேபி மாதிரி தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஐஸை பயங்கரமாக ரப் பண்ணி திரும்பவும் பார்த்தான். டேடா அந்த பிளேஸில் சிரித்து பேசுகிறதும் ஜிமினாவை அடிக்கலாம் செய்கிறாரு. திருப்பி ஜிமினா அடிக்கிறாரு, டேயோட தைஸில் கிளலாம் செய்கிறாரு. நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காடான்னு மாதிரி க்யூட்டாக 2 ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஃபைட் நடக்கும்ல அந்த மாதிரி ஃபைட் பண்ணபடியே காஃபி குடிச்சிட்டு ஃபுட்டை சாப்பிட்றபடியே ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருக்கிற பாட்டு நம்ம ஜங்குக்கு கோவம் எங்கேயோ போயிடுச்சு. என்ன திமிர்னா நான் கொடுத்த சாக்லேட்டை திங்க மாட்டேன்னு இங்கே வந்து என்னடா பண்ணிகிட்ருக்க நீ அப்படிங்கிற மாதிரி காண்டிலேயே நேராக காஃபி ஷாப்புக்குள்ளே போகிறாரு. இந்த மாதிரி காஃபி ஷாப்புக்குள்ளே போகிறோமோ மாட்டே நோட் பண்ணிட்டு டே எங்கடா போகிறான் அங்கடா நிற்கிறான். டேய் என் பேபிடா, பேபி ஓங்கிட்டே தான்டா இருக்கும், மண்டல அவனை பிடிக்கணும்டா வாடா. டே சுகா சொன்னா கேளுடா, ஒருக்கு இவன் தப்பிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க பிடிக்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லவும் டே சொன்னா கெல்லு மண்டல இவனை பிடிச்சிக்கோ, அதுக்கப்புறம் நீ டேட்டை போய் பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம ஜங்குக்கு சுகா வெளியே கூட்டிட்டு வர்றாரு, இழுத்துட்டு வர்றாரு. இந்த மாதிரி இழுத்துட்டு அந்த பசண்டை நோட் பண்ணால் அந்த பசண்டை பக்கத்தில் டீல் பேசுகிற மாதிரி இன்னொரு பசண்டை வந்து என்ட்ராகி அவன் ஏதோ ஒரு மாதிரி சூட் கேஸ் மாதிரி வச்சுருக்கான். அடா கரெக்டாக அந்த பசண்ட்டுக்கிட்ட கொடுக்க இவன்கிட்டையும் ஒரு சூட் கேஸ் இருக்குது. அந்த சூட் கேஸை அந்த பசண்டை பாட்டு நீட்டுனா நம்ம ஜங்கு கரெக்டாக என்ட்ராகி அந்த பிளேஸில் 2 பேரோட ஆன்சருக்கு சூட் கேஸையுமே நம்ம ஜங்குக்கு வாங்கிட்டாரு. இந்த மாதிரி வாங்கினதை பார்த்துட்டு டியாவும் சுகாவும் ஷாக் ஆகி ஏன்டா டே பிடிக்கிறவனடா சொல்லிச்சு நீயா போய் டேரெக்டாக ஏன்டா என்றான அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் ஷாக்காக நோட் பண்ணால் 2 பேரோட சூட் கேஸுமே ஜங்கு கூட ஆன்சரில் இருக்கிறத பார்த்துட்டு டே ஒழுங்காக எங்களோட சூட் கேஸு தாடா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் உங்களுக்கு திறமை இருந்தால் எங்கிட்ட வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்லுவார். அந்த மாதிரி சொன்னோம். டென்ஷன் ஆகி அந்த 2 பர்சன்ஸுமே நம்ம ஜங்கு கூட ஃபைட் பண்ண வேண்டாம். அந்த ஸ்ட்ரீட்டில் காஃபி ஷாப்பில் தான் இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம எங்கே வச்சு எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணக்கூடாதுன்னு அங்கேருந்து கொஞ்சம் தூரமாக ரன் பண்ணபடி ஓடுறாரு. இந்த பர்சன்ஸுமே அவனை நம்ம ஜங்குக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனை பிடிக்கணும் முதல்ல அவன்கிட்ட இருக்க லக்கேஜை வாங்கணும், அந்த சூட் கேஸை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரன் பண்ணபடி ஓடி வேண்டாம். சுகாவும் டியாவுமே நம்ம ஜங்குக்கு ஃபாலோ பண்ணபடி தான் ஓடி வருவாங்க. இந்த மாதிரி ஓடி வேண்டாம். கரெக்டாக ஒரு பிளேஸில் வந்து அமைதியாக ஒரு பிளேஸில் அமைதியாக நிற்கிறாரு. 2 சூட் கேஸையும் எதுக்குலேயோ போட்டு மறைச்சிட்டாரு போலுக்கு. அதோட பக்கத்தில் ஒரு டஸ்ட்பின் இருக்குது. டஸ்ட்பினுக்கு அந்த சைடு போட்டு மறைச்சிட்டு ரொம்ப கூலாக அந்த டஸ்ட்பினுக்கு மேலேயே உட்காந்துருக்காரு. என்னடா இவ்வளோ நேரமாடா, இவ்வளோ ஸ்லோவாக ஓடி வருவீங்க, இதில் வேறு நீங்கள் கேங்ஸ்டர்ஸா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கு மேலே இருந்து அப்படியே கீழே ஜம்ப் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரமாக இதுலேயே வெயிட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டால் சூட் கேஸ் எங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அது எங்கே இருக்கணுமோ அது அங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசினா அந்த பர்சன்ஸ் காண்டாகி ஜங்குக்கு அடிக்க வர 2 பர்சன்ஸ்க்கும் ஜங்குக்குள்ளேயும் ஃபைட் ஆகுது. ஜங்குக்கு தான் ஃபைட்டுனாலே அவர் கல்வா சாப்பிட்ற மாதிரி இல்லை. அந்த மூமெண்ட்டுக்கு பயங்கரமாக அந்த பர்சன்ஸை அடின்னு அடிக்கிறாரு. அடித்து பனிஷ் பண்ணி 2 பேருமே அப்படியே ஃபுல்லாக அடி வாங்கி பிளட்டில் அட்மிட் ஆகிற அளவுக்கு படுக்க வச்ச பொசிஷனில்
வில்லத்தனமாக ஸ்மைல் பண்ண போயிடு சிரிச்சிட்டு இருந்தா நம்ம டேடாம் கரெக்டாக ஜங்குக்கு முன்னாடி தான் வந்துட்டு நிற்கிறாரு. இந்த மாதிரி நிற்கிறத பார்த்துட்டு ஜங்கு கொஞ்சம் ஷாக் ஆகி டேயை நிமிர்ந்து பார்ப்பாரா. அந்த மாதிரி பார்த்தா திருண்டவே மாட்டல நீ, திருண்டவே மாட்டியா நீ, இப்படி தான் இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸை பனிஷ் பண்ணுவியா நீ அப்படிங்கிற மாதிரி கோமா இந்த மாதிரி பேசுனா. பேபி நீ காஃபி ஷாப்பில் தானே இருந்த அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நம்ம நோட் பண்ணால் அந்த பிளேஸில் ஜங்குக்கு உள்ளே என்ட்ராகின மூமெண்ட்டும் சுகா பிடிச்சி இழுத்துட்டு போன மூமெண்ட்டையுமே நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு அது உன்னோட ஹஸ்பண்ட் தானே இருக்கிற மாதிரி டேட்டை காட்டின்னு இருப்பாரு. மீன் 2 பேருமே நம்ம ஜங்குக்கு தான் ஃபாலோ பண்ணபடி வந்திருப்பாங்க. பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி தான் இவ்வளோ தூரம் வந்திருப்பாரு. பட் என்ன செய்ய எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. ஜங்குக்கு அடிக்கிற அந்த மூமெண்ட் சரி ஒரு பர்சன்ட்டை பிடிக்கணும்னா பிடிக்க மட்டும் தானே செய்யணும். பட் ரொம்ப அரகண்டாகவே நடந்துக்கிறாரு, பயங்கரமாக அடிக்கிறாரு. ஜங்கு கூட அந்த அளவுக்கு பாடியில் அடி இல்லை. பட் அந்த 2% அவ்வளோ அடி. அந்த பொசிஷனில் இந்த மாதிரி நிற்கிற ஜங்குக்கு பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகி உன்னை திருத்தவே முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து வேகமாக மட்டும் பண்ணால் பேபி நான் ஒர்க் தான் பண்ணேன் ஏன் இவ்வளோ கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி பின்னாடியே நம்ம ஜங்கு கட்டினபடி ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடுனா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு யாரடா இவன் அப்படிங்கிற மாதிரி சுகாட்ட கேட்டால் நீ கேட்டல ஜங்குக்கு மேரேஜுக்கு கூப்பிடலான்ட்டு அவன் தான் ஜங்குக்கோட ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக பாயிண்ட் பண்ணவும் வந்து பேக்கப் பண்ணப்படி நம்ம ஜங்கு கிரிப்பாக பிடிக்கிறாரு.